பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷி குஷியா இருக்கீங்களா? குஷி குஷியா இருக்கேன் சிஸ்டர். ஓகே சிஸ்டர். தமிழ் வருடப்பிறப்பு இன்னைக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஆமா, சித்திரை வருஷ பிறப்பு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இன்னைக்கு வாசிங்க முரளிய பார்க்கலாம். பாடமாக வாக்கியங்களா கேட்போம். ஏப்ரல் 14, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. சாரம்சம்: இனிய குழந்தைகளே, இன்பமும் துன்பமும் உள்ள இந்த நாடகத்தை பற்றி நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். அரை கல்பத்திற்கு இன்பமும் மற்றைய அரை கல்பத்திற்கு துன்பமும் உள்ளன. தந்தை உங்கள் துன்பத்தை அகற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை அருள்வதற்கே வருகின்றார். இந்த நாடகம் சுகதுக்கம் நிறைந்த நாடகம் தான். இந்த நாடகத்தை பத்தி இப்ப நீங்க தான் தெரிஞ்சிருக்கீங்க. அரை கல்பம் இதுல சுகம் இருக்குது, அரை கல்பம் துக்கம் இருக்குது. தந்தை இப்ப உங்களை துக்கத்துல இருந்து விடுவிச்சு சுகத்தை கழிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார். அப்பா கேள்வி கேக்குறாங்க. சில குழந்தைகள் தங்கள் இதயத்தை மகிழ்விப்பதற்காக எவ்வாறு தங்கள் புகழை தாங்களே பாடுகிறார்கள்? பதில்: சிலர் தாங்கள் சம்பூர்ணம் அடைந்து விட்டதாகவும் தாங்கள் முற்றிலும் தயாராக இருப்பதாகவும் நினைக்கின்றார்கள். இவ்வாறு நினைப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் இதயத்தை மகிழ்வித்துக் கொள்கிறார்கள். இதுவே தங்கள் புகழை தாங்களே பாடுதல், தங்களை மிகவும் கெட்டிக்காரர்கள் என கருதுதல் என்று அழைக்கப்படுகிறது. பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இன்னமும் அதிக அளவு முயற்சி செய்யப்பட வேண்டும். நீங்கள் தூய்மையாகும் போது ஒரு தூய உலகமும் தேவைப்படும். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தனியாக எவருமே வீடு திரும்ப முடியாது. என்ன சிஸ்டர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு? உங்களை நீங்களே மகிழ்விச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது சம்பூர்ணம் அடைந்து விட்டதாகவும் தயாராக இருப்பதாக நினைக்கிறார்கள். அவ்வாறு நினைப்பதன் மூலம் அவர்கள் இதயத்தை மகிழ்வித்துக் கொள்கிறார்கள். இதுவே தங்கள் புகழை தாங்களே பாடுதல், மிகவும் கெட்டிக்காரர்கள் என கருதல் என்று அழைக்கப்படுகிறது. பாபா கூறுகிறார், இனிய குழந்தைகளே, இன்னும் அதிக அளவு முயற்சி செய்யணும். நீங்கள் தூய்மையா இருக்கும்போது நீங்க வாழ்றதுக்கு ஒரு தனியான தூய உலகமும் தேவைப்படும். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேணும். எவருமே தனியா வீடு திரும்ப முடியாது அப்படின்னு அப்பா சொல்றாங்க. சம்பூரணம் ஆயிட்டோம், எவரடியா இருக்கும் அப்படின்னு பாபாட்ட சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்த சொல்றார். இந்த மாதிரிலாம் சொல்றது தங்கள் புகழை தாங்களே பாடுவது, தங்கள் இதயத்தை தாங்களே மகிழ்வித்துக் கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கு பேர் தான் புத்தி அபிமானம்னு சொல்லுவார். தங்களை தாங்களே கெட்டிக்காரர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறது அப்படிங்கறது மாதிரி இந்த மாதிரி காரியம்லாம் செய்யாதீங்க. தந்தை சொல்றாரு, இன்னும் நீங்க அதிகமான முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது. நீங்க எப்ப தூய்மையாகிறீங்களோ தூய்மையான ராஜ்யம் அப்ப ஸ்தாபிக்கப்படும். இப்ப அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கக்கூடிய காரியத்தை செய்துட்டு இருக்கீங்க. இன்னும் தீவிர முயற்சியில செய்யணும். யாருமே தனியா வீட்டுக்கு போக முடியாது, எல்லாம் கூட்டமா தான் போக முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். ஓகே சிஸ்டர். பாடல்: நீங்களே தாயும் தந்தையும் ஆவீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் சொந்த அறிமுகத்தை பெற்றுவிட்டீர்கள். தந்தை கூறுகிறார், நாங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், அனைவரும் மனிதர்களே. ஒருவர் சிறியவரோ அல்லது பெரியவரோ, ஒரு ஜனாதிபதியோ ஒரு அரசரோ அல்லது அரசியோ யாராக இருந்தாலும் அனைவரும் மனிதர்களே. தந்தை கூறுகிறார், ஒவ்வொருவரும் ஓர் ஆத்மாவே. நான் ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தையாவேன். இதனாலேயே நான் பரமாத்மாவான பரம தந்தை, அதாவது பரமன் என்று அழைக்கப்படுகின்றேன். அவரே ஆத்மாக்களாகிய உங்கள் தந்தை என்பதும் நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என்பதும், பின்னர் பிரம்மாவின் மூலம் சகோதர சகோதரிகளாகிய நீங்கள் உயர்ந்த தாழ்ந்த குலங்களுக்கு உரியவர்கள் ஆகின்றீர்கள் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். எல்லாருமே மனிதர்கள் தான். இங்க சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், அரசரா இருக்கலாம், அரசியா இருக்கலாம். யாருனாலுமே மனிதர்கள் எல்லாருமே ஆத்மாக்கள் தான் அப்படிங்கறத சொல்றார். ஆத்மாக்களுக்கு தந்தையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். நான் பரமபிதா பரமாத்மா பரம தந்தையா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சரீர ரீதியான தந்தை லௌகீக இந்த ஸ்தூல ரூபத்துல இருக்காங்க. ஆனா ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தை பரமாத்மா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் என்னைய பரமன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அப்படின்றத சொல்றேன். ஓகே சிஸ்டர், சரி வாசிங்க. என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் அனைவரும் ஆத்மாக்களே. நீங்கள் மாத்திரமே இதனை புரிந்துள்ளீர்கள். மக்கள் எதனையும் புரிந்து கொள்வது இல்லை. தந்தை இங்கு அமர்ந்து இருந்து உங்கள் அனைவருக்கும் இதனை விளங்கப்படுத்துகின்றார். வேறு எவரும் தந்தையை அறிய மாட்டார்கள்.
மக்கள் பாடுகின்றார்கள், ஓ கடவுளே, ஓ தாயே, தந்தையே, ஏனெனில் ஒருவரே அதிமேலானவராக இருக்க வேண்டும். அவர் அனைவரதும் தந்தை ஆவார். அந்த ஒரே ஒருவரே அனைவருக்கும் சந்தோஷத்தை வழங்குபவர். உங்களுக்கு இன்பமும் துன்பமும் இந்த நாடகத்தை பற்றி தெரியும். ஒரு கணம் சந்தோஷமும் மறுகணம் துன்பமும் உள்ளது என்பதை மக்கள் நம்புகின்றார்கள். ஆத்மாக்கள் எல்லாருமே சகோதரர்களா இருக்கீங்க. ஆத்ம ரீதியில பிரம்மா மூலமா சகோதரன் சகோதரியா ஆக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப இந்த டிராமால சுகதுக்கம் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த டிராமால அரைக்கல்பம் சுகமுடையவர்களா இருக்கீங்க, அரைக்கல்பம் துக்கமுடையவர்களா ஆகுறீங்க. இந்த விஷயம் இப்போ உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரிங்க கிருஷ்ணவாசி. சொல்றாங்க, அரை கல்பத்திற்கு சந்தோஷமும் மற்றைய அரை கல்பத்திற்கு துன்பமும் உள்ளன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. சதோ பிரதான், சதோ ரஜோ தமோ ஆகிய ஸ்திதிகள் உள்ளன. ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்கள் மௌன தாமத்தில் வாழ்கின்றோம். அங்கே ஆத்மாக்கள் அனைவரும் நிஜ தங்கம் ஆவார்கள். அங்கே எவரிடத்திலும் எந்த கலப்படமும் இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் அவரின் பாகம் பதிவு செய்யப்பட்டிருப்பினும் அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாகவே இருக்கின்றார்கள். ஆத்மலோகத்துல இருக்கும்போது எல்லாருமே தூய்மையான ஆத்மாக்களா தான் இருக்கும், தங்கமான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சுத்தமா இருப்பாங்க, எந்த ஒரு குறையும் இல்லாதவர்கள், முழுமையான ஆத்ம ரூபத்துல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அங்க எண்ணம் சொல் செயல் எதுவுமே இருக்காது, ஆத்ம ரூபத்திலே ஆத்மஸ்திதியிலே இருப்பாங்க. இந்த நாடகத்துக்கு வரும்போதுதான் இப்படி சுகதுக்கத்துல பாட்டு நடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி சொல்றாங்க, தூய்மையற்ற எந்த ஆத்மாவும் அங்கே இருக்க முடியாது. இந்த நேரத்தில் எந்த தூய ஆத்மாவும் இங்கு இருக்க முடியாது. பிராமண குலத்தின் அலங்காரங்களான நீங்கள் தூய்மை ஆகுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் உங்களை தேவர்கள் என அழைக்க முடியாது. அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள். உங்களை முற்றிலும் விகாரமற்றவர்கள் என்று அழைக்க முடியாது. ஞானக்கடலின் வாயிலிருந்து வரும் விஷயங்களை நீங்கள் மாத்திரமே கேட்கின்றீர்கள். அதாவது தேவர்களை தான் சம்பூர்ண நிர்விகாரி அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ உங்களை அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற. நீங்க இப்ப அந்த விகாரமற்றவர்களா மாறுறதுக்கான முயற்சியில இருக்கீங்க. பரமாத்மா தந்தை கொடுக்கக்கூடிய ஞானத்தை கேட்கக்கூடியவங்களாவும் புரிஞ்சுக்கக்கூடியவங்களாவும் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ற. சரி சொல்றாங்க, ஞானக்கடல் ஒரே ஒரு தடவையே வருகிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். மக்கள் மறுபிறவியின் மூலம் மீண்டும் வருகிறார்கள். சிலர் இந்த ஞானத்தை கேட்ட பின்னர் சரீரத்தை விட்டு நீங்கி செல்லும் போது அவர்கள் அந்த சமஸ்காரங்களை தங்களுடன் எடுத்து செல்கின்றனர். அவர்கள் மீண்டும் இங்கு திரும்பி வந்து அதனை கேட்க ஆரம்பிப்பார்கள். அதே ஆத்மாக்கள் என்பதால் அவர்கள் 7 அல்லது 8 வயதாக இருக்கும் போதே மிக நல்ல புரிந்துணர்வை கொண்டு இருக்கின்றார்கள். எந்த ஆத்மாக்கள் இங்க ஞானம் கேட்டு சரீரத்தை விட்டுட்டாங்கனாலுமே அவங்க அடுத்த பிறவி எடுக்கும்போது 7 வயசு 8 வயசாக இருக்கும் போது கூட இங்க ஞானத்துக்கு வந்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஞானத்தை நல்லா புரிஞ்சு நல்ல சீக்கிரமா முயற்சி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற. நேற்று ஒரு 8 வயசு பையனுக்கு வந்து சுதர்சன சக்கரம் பத்தி சொன்னேன். டக்கு 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 டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கேள்வி, அந்த தலைகீழ் மரம் மேல இருக்குல்ல மேம், அதுல இருந்து வருவாங்களா மேம் அப்படின்னு என்ன அழகா கேட்டான் பாத்தீங்களா? அப்படியா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எத்தனை வயசுல அவனுக்கு? நான் 8 தான், 4வது தான் படிக்கிறான். அது இன்னைக்கு முரளியில வருது. அவர்கள் இந்த ஞானத்தை கேட்பதில் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த ஆத்மாக்கள் தாங்கள் தந்தையின் ஞானத்தை மீண்டும் கேட்கின்றோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்குள் அந்த சந்தோஷம் இருக்கிறது. அவர்களும் திறமைசாலிகளாகி ஏனையவருக்கு கற்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதே போன்று படை வீரர்களும் தங்களுடன் தங்களின் சமஸ்காரங்களை எடுத்து சென்று குழந்தை பருவத்திலிருந்தே சந்தோஷமாக தங்கள் சேவையை செய்கின்றார்கள். அதான் படை வீரர்கள் போல சேவை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஞானம் கேட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு அவங்களால சேவை செய்யாம இருக்க முடியாது. சின்ன வயசுல நல்லா கத்துக்கிட்டு சேவையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். படை வீரர்களும் தங்களுடன் சமஸ்காரங்கள் எடுத்து செல்கிறார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே தங்கள் சேவையை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். என்னப்பா சொல்றாங்க, நீங்கள் இப்பொழுது புதிய உலகிற்கு அதிபதிகள் ஆகுவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அனைவருக்கும் தெரிவியுங்கள், நீங்கள் புதிய உலகின் அல்லது மௌனதாமத்தின் அதிபதிகளாக ஆக முடியும். மௌனதாமமே உங்கள் இல்லமாகும். அங்கிருந்தே உங்கள் பாகங்களை நடிப்பதற்காக நீங்கள் இங்கே வந்தீர்கள். எவருக்குமே இது தெரியாது.
ஏனெனில் ஆத்மாக்களை பற்றி எவருமே அறிந்திருக்கவில்லை. நீங்கள் அசரீரி உலகில் இருந்து இங்கு வந்தீர்கள் என்பதும் நீங்கள் ஒளிப்புள்ளிகள் என்பதும் நீங்களும் அறியவில்லை. நெற்றியின் நடுவில் அற்புதமான நட்சத்திரம் பிரகாசிக்கின்றது என்று சன்னியாசிகள் கூறிய போதும் ஆத்மாவின் வடிவம் பெரியது என்றே அவர்களின் புத்தி நம்புகின்றது. ஆத்மாக்களின் மிக பெரியதொரு வடிவத்தை உடையவர்கள் என்றே அவர்கள் சாலி கிராமங்களை பற்றி பேசும்போது கருதுகிறார்கள். ஆத்மா வெறும் ஒளி புள்ளி தான். அது எங்க இருந்துச்சு? சாந்தி தாமத்துல இருக்கும் போதும் அந்த சாந்தி தாமத்துக்கு அதிபதியா இருந்துச்சு. புது உலகத்துல வந்து சரீரம் எடுத்து பாட்டு நடிக்க வந்தாலும் அந்த புது உலகத்துக்கும் அதிபதியா நீங்க தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் ஆத்மா ஒளி புள்ளி ரூபந்தான். ஆனா சன்னியாசிங்க சொல்றாங்க அது நெற்றி நடுவுல நட்சத்திரம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஆத்மா நினைக்கும் போது பெரிய உருவமா தான் நினைக்கிறாங்க, ஒளி புள்ளி அப்படின்றது மாதிரி நினைக்கல. அதனாலதான் சாலி கிராமங்களை வடிவமைச்சு வழிபட்டுட்டு வராங்க அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சார். அப்பா சொல்றாங்க அவர்கள் சாலி கிராமங்களை பற்றி பேசும்போது கருதுகிறார்கள், ஒரு ஆத்மா ஒரு சாலி கிராமம் ஆவார். ஒரு யாகம் வளர்க்கும் போது அவர்கள் பெரிய சாலி கிராமங்களை உருவாக்குகிறார்கள். அவர்கள் வழிபடும் போது தமது புத்தியில் மிக பெரியதொரு சாலி கிராமையே வைத்திருக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், அவை யாவும் அறியாமையே. நான் மட்டுமே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். இந்த உலகில் என்னை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. ஆத்மா ஒரு புள்ளி என்றும் பரமாத்மாவும் ஒரு புள்ளி என்றும் எவரும் விளங்கப்படுத்துவது கிடையாது. கடவுள் பிரம்ம தத்துவமான அனாதியான ஒளி வடிவம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பிரம்ம தத்துவத்தை அவர்கள் கடவுள் என கருதுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களையும் கடவுள் என்று அழைக்கின்றார்கள். அதாவது ஆத்மாவும் புள்ளிதான், பரமாத்மா தந்தையும் புள்ளிதான். இந்த ஞானத்தை தந்தை வந்துதான் புரிய வைக்கிறேன். ஆனா அவங்க என்ன செய்துட்டு இருக்காங்க அப்படின்னா சாலி கிராமத்தை பெரிய உருவமா வச்சு வழிபடுறாங்க. அதான் ஆத்மா ரூபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றாரு, தங்களையும் பகவான் நினைச்சுக்கிறாங்க. அந்த பிரம்ம தத்துவம் அப்படிங்கிற அந்த இடத்தையுமே அதுலயும் ஒளி வந்து பெரிய ஜோதியா இருக்குது, அருள் பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டாங்களே, பெரிய ஜோதியா தான் இருக்குது, அதைத்தான் இறைவன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதையும் இறைவன் நினைக்கிறாங்க, தங்களை தாங்களே இறைவன் நினைச்சுக்கிறாங்க. அதான் இதுக்கு பேர் தான் மொத்தமா அறியாமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, ஒவ்வொருவரும் ஒரு பாகத்தை நடிப்பதற்கு சிறிய ஆத்மாவின் வடிவை ஏற்கின்றார்கள் என்றும் தாம் பின்னர் பேரொளியில் இரண்டர கலந்து விடுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். அதில் இரண்டர கலந்த பின் என்ன நிகழும்? அவர்களின் பாகங்களும் முடிந்துவிடும். எனவே அது முற்றிலும் தவறானது. தந்தை இப்பொழுது ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை வழங்குவதற்காக வந்துள்ளார். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரிய ஜோதியா இருக்குது இல்லையா பரமதாமத்துல, அது பெரிய ஜோதியா இருக்குது. இவங்களும் ஜோதியா தான் இருக்காங்க. ஜோதியோட ஜோதி ஐக்கியமாயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா, என்னுடைய பாட்டு இந்த உலகத்துல இல்லைன்னு நான் அந்த ஜோதியோட ஜோதியா ஐக்கியமாயிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி, நான் பிறவா நிலையை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா பாபா என்ன சொல்லி புரிய வைக்கிறாரு, அது வெறும் வீடு தான், ஒரு தாமம் தான். நீங்க எல்லாரும் ஒளிப்புள்ளி தான். அங்க போனாலும் தனித்தனியா தான் அமர்ந்திருப்பீங்க. ஒவ்வொரு ஆத்மாக்கும் தனித்தனியான பாகம் இருக்குது. அந்தந்த பாகத்தை நடிக்கிறதுக்கு டிராமா படி எல்லாரும் இறங்கி வந்தே தீரணும் அப்படின்னு சொல்றாரு. பகவானே பரமாத்மாவே அந்த பரமதாமத்துல இருந்து இங்க இறங்கி வந்து பாட்டு நடிக்க வரும்போது அங்க இருக்க ஆத்மாக்கள் எல்லாரும் வந்து நடிக்க வந்துதானே ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, அரைக்கல்பமாக நீங்கள் ஏனியில் கீழிறங்கி வந்த பின்னர் நீங்கள் பந்தன வாழ்க்கைக்குள் செல்கின்றீர்கள். அதன் பின்னர் தந்தை வந்து உங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை வழங்குகின்றார். இதனாலேயே அவர் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது ஃபர்ஸ்ட் ஜீவன் முக்தியில தான் வாரீங்க, சுதந்திரமா தான் இருந்து வாழ்ந்து வந்திருக்கீங்க. அப்புறமேலு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜீவன் பந்தனத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஜீவன் முக்தி அரைக்கல்பம் வாழ்ந்தீங்க, அடுத்த அரைக்கல்பம் ஜீவன பந்தனத்துல மாட்டிக்கிட்டீங்க. இப்ப தந்தை வந்து அந்த பந்தனங்கள் அப்படிங்கிற கட்டுல இருந்து விடுவிச்சு மீண்டும் உங்களை சுதந்திரம் உடையவரை ஆக்குறேன் அப்படின்னு சொல்றேன். சரிங்க சார். சொல்றாங்க, எனவே தூய்மையாக்குபவரான தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரை நினைவு செய்வதால் மாத்திரமே நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இல்லாவிடில் உங்களால் தூய்மையாக முடியாது. ஒரே ஒரு தந்தையே அதிமேலானவர். பல குழந்தைகள் தாங்கள் முழுமை அடைந்து விட்டோம் என்றும் தாங்கள் முற்றிலும் தயாராக இருக்கின்றோம் என்றும் நினைக்கின்றார்கள். இவ்வாறாக நினைத்து அவர்கள் தங்கள் இதயத்தை மகிழ்வித்துக் கொள்கிறார்கள். அது தங்கள் புகழை தாங்களே
பாடுவது ஆகும். ம். ம். நாங்க சம்பூர்ணம் அடைஞ்சிட்டோம், நாங்க எவரடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, தங்கள் இதயத்தை தாங்களே மகிழ்ச்சி செய்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. புத்தியின் அபிமானம் இருக்குது. அதனாலதான் இப்படி சொல்றாங்க. தங்களை தாங்களே கெட்டிக்காரர்கள் நினைக்கிறது. அப்படி இருக்கவங்கள தான் இப்படி சொல்றாரு. இன்னும் அதிக தூரம் போக வேண்டியது இருக்குது. நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா சம்பூர்ணமான அந்த தூய்மையான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் நீங்க உங்களால போக முடியும் அப்படின்னு. அப்புறம் நீங்க தனியாலாம் முக்தி தாமத்துக்கு போக முடியாது. எல்லாரோடும் சேர்ந்து தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் சிஸ்டர். சரிவா? ம். அப்பா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இன்னமும் அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் தூய்மையாகும் போது உங்களுக்கு ஒரு தூய உலகம் தேவைப்படும். எவராலும் தனியாக வீடு திரும்ப முடியாது. ஒருவர் எவ்வளவு விரைவாக கர்மாதீத்த நிலையை அடைய நினைத்தாலும் அது இன்னமும் சாத்தியமில்லை. ம். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஒரு மாணவன் தனது கல்வியில் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் ம். பரீட்சைக்குரிய நேரம் வரும்போதே பரீட்சை செய்ய முடியும். அதற்கு முன்னர் அவரால் பரீட்சை செய்ய முடியாது. இங்கும் அவ்வாறே நேரம் வரும்பொழுது உங்கள் கல்விக்கான பேறுகள் வெளியாகும். ஒருவரின் முயற்சிகள் எவ்வளவு சிறந்ததாக இருப்பினும் அவர் முற்றிலும் தயாராக உள்ளார் என்று அவரால் கூற முடியாது. இருங்க சிஸ்டர், கொஞ்சம் பொறுமையா வாசிங்க. சரி, அந்த இது சொல்லிடலாம். அந்த பரிசு, அதாவது பரீட்சை வர நேரத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த பரீட்சை வச்சு தேர்வுல தேர்ச்சி அடைய முடியும். பரீட்சை வர்றதுக்கு முன்னாடி நாங்க சம்பூர்ணம் ஆயிட்டோம்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இறுதி நேரத்திலேயே உங்களுக்கு பரீட்சை வரும். அந்த பரீட்சையில நீங்க பாஸ் பண்ணாதான் உங்களால அந்த சம்பூர்ண நிலையை அடைய முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. கர்மாதீத் நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே நாங்க சம்பூர்ணம் ஆயிட்டோம்னு யார் வாய் திறந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. அவர் முற்றிலும் தயாராக உள்ளாருன்னா நம்ம தயாராக உள்ளோம் அப்படின்னு தயாராக இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்பா சொல்றாங்க, ஒரு ஆத்மாவேனும் 16 கலைகளும் நிறைந்தவராக இன்னமும் ஆக முடியாது. இன்னமும் அதிக அளவு முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. நீங்கள் முழுமையடைந்து விட்டீர்கள் என்று நினைத்து உங்கள் இதயத்தை மகிழ்வித்துக் கொள்ளாதீர்கள். இல்லை, நீங்கள் இறுதியிலேயே முழுமை சம்பூர்ணம் அடைவீர்கள். உங்கள் சொத்தை இல்ல பிரதர், உங்கள் நினைக்கிறேன், உங்கள் சொந்த புகழை பாடாதீர்கள். முழுமையான ராஜ்யம் இன்னமும் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. ஆம், இன்னமும் சிறிதளவு காலமே எஞ்சியுள்ளது என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஓகே சிஸ்டர், வாசிட்டேன், சொல்லிட்டேன் நான். நீங்க வாசிங்க. ஏவுகணைகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதலில் அவற்றை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு காலம் இல்ல, கொஞ்சம் ஸ்பீடா வாசிக்காதீங்க, ஸ்லோவா வாசிங்க. ஏவுகணைகள் அனைத்தும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முதலில் அவற்றை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு காலம் எடுத்தது. ஆனால் இப்போது அவற்றை தயாரிக்க பயிற்சி பெற்றிருப்பதால் அவர்களால் அவற்றை மிக விரைவாக தயாரிக்க முடியும். அவை அனைத்துமே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஏவுகணை எல்லாம் தயார் செய்துட்டு இருக்காங்க, நாடகப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்குது. இப்ப அந்த காரியம்லாம் செய்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஏவுகணையை வச்சு ஒரு விஷயத்தை புரிய வைப்பாரு. அதை நான் வாசிங்க சிஸ்டர். சரி, அனைத்துமே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அப்பா சொல்றாங்க, விநாசத்திற்காக தொடர்ந்தும் குண்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. ஏவுகணைகள் என்ற வார்த்தை கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவரின் வயிற்றில் இருந்து இரும்பு வெளிப்பட்டு இவ்வாறு இடம்பெற்றது என்று அந்த சமய நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கதைகள் அனைத்தும் பொய்யாகும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அவை ஏவுகணைகள் என்று அழைக்கப்படுகின்றன. நாங்கள் விநாசம் ஏற்படுவதற்கு முன்னராகவே தமோ பிரதானில் இருந்து சதோ பிரதானாக வேண்டும். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள், அதாவது நீங்கள் நிஜ தங்கமாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஏவுகணைக தான், அதாவது அந்த சமய நூல், அதாவது அந்த கீதை, பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணருடைய மகன் அங்க சொல்லப்பட்ட ஒருத்தனுக்கு தான் அந்த ஒரு சாபம் கிடைக்கும். ஒரு முனிவர் அவனுக்கு சாபம் கொடுத்துருவார். உன் வயிற்றுல இருந்து ஒரு உலக்க பிறக்கும், அதுல இருந்து உன்னுடைய குலமே முழுசா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கறது மாதிரி சாபம் கிடைக்கும். யாருக்குன்னா, அங்க பகவத்கீதையில சொல்லப்பட்ட கிருஷ்ணனுக்குடைய மகனுக்கு. அவர் யாரா இருப்பார்னா யாதவ குலத்தை சேர்ந்தவரா இருப்பார். அதனாலதான் யாதவர் வயிற்றுல இருந்து அந்த உலக்கை பிறந்தது, அதனால அந்த குலமே அழிஞ்சது அப்படின்றது மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனாலதான் பாபா சொல்லுவாரு யாதவர்களை சயின்டிஸ்ட் அப்படின்னு. எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த உலக்கை அப்படிங்கிறது இந்த ஏவுகணை தான், அணுகுண்டுகள் தான். இதை யார் தயார் செய்யறாங்கன்னா சயின்டிஸ்ட் தான் தயார் செய்யறாங்க. அவங்க புத்தியின் மூலமா, அவங்க கைகள் மூலமா உருவாக்கப்பட்ட விஷயம் தானே அந்த உலக்கை, அந்த ஏவுகணை எல்லாம். அதன் மூலமாவே இந்த மனித குலம் முழுமையா அழிஞ்சு போயிடுது இல்லையா? அதனாலதான் சயின்டிஸ்டுகளை அப்பா யாதவர்கள்னு சொல்றதுக்கு காரணம். ஓகே சிஸ்டர், சரி வாசிங்க. சரிங்க சிஸ்டர், வாசிங்க.
அப்பா சொல்லுவாங்க, விநாசம் ஏற்படுவதற்கு முன்னராகவே தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானாக ஆக வேண்டும். நீங்கள் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். அதாவது நீங்கள் நிஜ தங்கமாக இருந்தீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். பாரதமும் சத்திய உலகம் என்று அழைக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இப்பொழுது அது பொய்யான உலகமாகி உள்ளது. அதாவது இப்ப நீங்க தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமா ஆகணும். இந்த பாரதம் தான் முதல்ல தூய்மையான கண்டமா சத்திய கண்டமா இருந்துச்சு. இப்ப இதுதான் பொய்யான கண்டமா மாறி போயிருக்குது. இப்ப பொய்யான கண்டத்துல இருந்து சத்திய கண்டத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா முதல்ல நீங்க தூய்மையாகணும். அதுக்கு தந்தையை நினைவு செய்யணும். தந்தையை நினைவு செய்தாதான் இந்த தமோ பிரதானத்துல இருந்து சத்துவ பிரதானமா ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, தந்தையின் புகழ் என்ன என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்போது அறிவீர்கள். அவர் மனித உலகின் விதையும் சத்தியமானவரும் உயிருள்ளவரும் ஆவார். முன்னர் நீங்கள் இவ்வாறு பாடிக்கொண்டிருந்தீர்கள், தந்தை உங்களை சகல தெய்வீக குணங்களினாலும் நிரப்புகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், அனைத்திற்கும் முதலில் நினைவு யாத்திரையில் நிலைத்திருங்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். எனது பெயர் தூய்மையாக்குபவர் ஆகும். அவர்கள் ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என பாடுகின்றார்கள். எவ்வாறாயினும் அவர் வரும்போது என்ன செய்கின்றார், இதனை எவரும் அறிய மாட்டார்கள். ஒரு சீதை மாத்திரம் இருக்க முடியாது. நீங்கள் அனைவருமே சீதைகள். உங்களை எல்லையற்றவராக ஆக்குவதற்காக தந்தை உங்களுக்கு எல்லையற்ற விஷயங்களை கூறுகின்றார். ஆத்மாக்கள் எல்லாருமே சீதைகள் தான். நான் ஒருத்தன் தான் ஆத்மா ராமனா இருக்கேன். இந்த ஆத்மா ராமன் கிட்ட இருந்து இப்ப தெய்வீக குணங்களை எவ்வளவு நிறைக்க முடியுமா நிறைச்சுக்கோங்க அப்படின்றது சொல்ற. தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு தான் நீங்க சத்தியுகத்துக்கு போகணும். ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு தான் போகணும் முன்னாடி சொன்னார் இல்லையா? அது போல இப்ப நீங்க இந்த தெய்வீக குணங்களை தந்தை கிட்ட எவ்வளவு அடைய முடியுமோ அடைஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஆத்ம சீதைகளா இருக்கீங்க. ஒண்ணு தந்தை நினைவு செய்து தூய்மையாகணும். இன்னொன்னு தந்தை கிட்ட இருக்க குணங்களை எல்லாம் உங்களுடைய குணங்களா மாத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். தந்தை வரும்போது என்ன செய்யறாரு அப்படின்னு யாருக்கும் தெரியல. குழந்தைகளாக உங்களுக்கு இப்ப தெரியுது. அவர் தூய்மையாக்குபவர் தான். உங்களை தூய்மையாக்குறதுக்கு வராரு அப்படின்னு அப்பா நமக்கு சமிக்கை கொடுக்கறாங்க. உங்கள் எல்லையற்ற புத்தியினால் நீங்கள் ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் நீங்கள் அனைவரும் சீதைகள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் ராவணனால் சிறை வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ராமர் கடவுள் உங்கள் அனைவரையும் ராவணனின் சிறையில் இருந்து விடுவிக்கின்றார். ராவணன் ஒரு மனிதன் அல்ல, அனைவரிலும் 5 விகாரங்கள் உள்ளன என்று விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையாலேயே இந்த உலகம் ராவண ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பெயரோ விகாரம் அழைக்கப்படுகிறது. இது வரைக்கும் சொல்லிருங்க பிரதர். அதாவது இந்த ராவண ராஜ்யம் அப்படிங்கிறது 5 விகாரங்களுக்கு வசமான உலகம். அதைத்தான் ராவண ராஜ்யம் சொல்ல முடியும். எல்லா ஆத்மாக்களுக்குள்ளேயும் ஆத்மாக்கள் சீதைகள் எல்லாரும் இந்த ராவண சிறையில வசப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா ஆத்மாக்களுக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்குது. அதுதான் சிறை அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாக்கள் எல்லாமே 5 விகாரங்களுக்குள்ள மாட்டிருக்க அந்த சிறைக்குள்ள மாட்டினது மாதிரி மாட்டிருக்காங்க. இப்ப ஆத்ம ராமன் தான் இந்த 5 விகாரங்கள் கிட்ட இருந்து விடுவிக்கிறார். அதான் ராவணன் கிட்ட இருந்து சீதைகளை விடுவிக்கிறதா அங்க பக்தி மார்க்கத்துல ராமாயணத்தை எழுதிட்டாங்க. ஆனா உண்மையிலே இங்க பரமாத்மா தந்தை சூட்சும ரூபத்துல செய்ததான் அந்த ஸ்தூல கதையை அங்க எழுதி வச்சிருக்காங்க. அதான் பாபா அப்படி சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ராவண ராஜ்யத்தை விகாரங்களின் உலகம், விலை மாதர்களின் உலகம்னு சொல்றாங்க. அப்புறம் ராமராஜ்யத்தை விகாரமற்ற உலகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வைசியஸ் வேர்ல்டு, இன்னொன்னு வைஸ்லெஸ் வேர்ல்டு அப்படிங்கறத 2 விதமா சொல்றாங்க. ஓகே சிஸ்டர் வாசி. சொல்றாங்க, அதன் பெயரே விகாரமற்ற உலகம். ஆனால் இது விகாரம் நிறைந்த உலகமாகும். ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. இது விலைமாதர் இல்லம், ஆனால் அதுவோ சிவாலயமாகும். லட்சுமியும் நாராயணனும் விகாரமற்ற உலகின் அதிபதிகள் ஆவார்கள். விகாரம் நிறைந்தவர்கள் அந்த விக்கிரகங்களை வழிபடுகின்றார்கள். விகாரம் நிறைந்த அரசர்கள் விகாரமற்ற அரசர்களின் விக்கிரகங்களை வழிபடுகின்றார்கள். உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். மக்களுக்கு சக்கரத்தின் கால எல்லை என்ன என்பது தெரியாது. ஆகையால் ராவண ராஜ்யம் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்பதை அவர்கள் எப்படி அறிவார்கள்? அதாவது இது சிவாலயம்னு சொல்ல முடியும். எது சத்தியோதயத்தை சிவாலயம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றேன். அங்க லட்சுமி நாராயணர்கள் அதிபதிகளா இருந்தாங்க.
அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வாழ்க்கை நடத்தி வந்துட்டாங்க. அரைக்கல்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த விகாரங்களின் ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க இவங்களுடைய சிலைகள உருவாக்கி, இவங்கள வழிபட்டுட்டு வராங்க. தூய்மையானவர்கள தூய்மையற்ற ராஜாக்கள் வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாசி. அப்பா சொல்றாங்க, அது அரைவாசியாக இருக்க வேண்டும். எப்பொழுது ராமராஜ்யம் ஆரம்பமாகின்றது என்றும் எப்பொழுது ராவணராஜ்யம் ஆரம்பமாகிறது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். இதனை இட்டு அவர்கள் முற்றிலும் குழப்பமடைந்துள்ளார்கள். தந்தை இப்போது விளங்கப்படுத்துகிறார், 5000 வருடங்களுக்கான இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கின்றது. உங்கள் 84 பிறவிகளை நீங்கள் நடித்த பின்னர் வீடு திரும்புகின்றீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். இருப்பினும் நீங்கள் சத்திய யுகத்திலும் திரேதா யுகத்திலும் மறுபிறவிகள் எடுக்கின்றீர்கள். அதுவே ராமராஜ்யம் ஆகும். அதன் பின்னர் நீங்கள் ராவண ராஜ்யத்திற்கு செல்கின்றீர்கள். இந்த நாடகம் வெற்றியும் தோல்வியும் பற்றியது. இந்த டிராமா 5000 வருஷத்துக்கான டிராமா அப்படின்னு சொல்றாரு. இந்த டிராமாவே வெற்றி தோல்வி நிறைந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாக்கள் அந்த சத்திய திரேதாகத்துல வாழ்ந்தாலும் மறுபிறவி எடுத்துதான் வராங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக அதுதான் 21 பிறவி ஆஸ்தின்னு அப்புறம் சொல்றது. அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி 21 பிறவி அப்படிங்கிறதுக்காக. அடுத்தும் துவாபர யுகத்துல வரும்போது அங்க இருக்கும்போது தூய்மையானவர்களா இருந்தவங்க, விகாரம் மற்றவர்களா இருந்தவங்க, சுகம் சாந்தி நிறைஞ்சவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய சுய தர்மத்துல இருந்ததுனால நிம்மதியான வாழ்க்கை அங்க இருந்துச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாற்றம் தர்மம் ராவணனுக்கு வசமானனால, 5 விகாரங்களுக்கு வசமானனால எல்லாமே துக்கமுடையதா ஆயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு, தோல்வி அடைய வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய சுகம் சாந்தி இழந்து துக்கம் உடையவர்கள் ஆயிட்டீங்க, அசாந்தி உடையவர்கள் ஆயிட்டீங்க. சுய தர்மம் எல்லாமே பரதர்மமா மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் இந்த டிராமா வெற்றி தோல்வி நிறைந்த டிராமா அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர் வாசன். சொல்றாங்க, நீங்கள் வெற்றி பெற்று சொர்க்க அதிபதிகள் ஆகின்றீர்கள். அதன் பின்னர் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு நரகத்தின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். சொர்க்கம் நரகத்தில் இருந்து வேறுபட்டது. ஒருவர் மரணிக்கும் போது அவர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது அவ்வாறு கூறுவதில்லை. ஏனெனில் சொர்க்கம் எப்பொழுது இருந்தது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அதாவது இறந்து போயிட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த உலகத்துல மனிதர்கள். ஆனா இறந்தா கூட இங்க யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கம்னா என்ன அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியாது. 5 விகாரங்கள் இல்லாம இருக்க உலகத்துக்கு தான் சொர்க்கம்னு சொல்ல முடியும். பிறவி இங்க இறந்து போயிட்டா அடுத்த பிறவி எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே தூய்மையற்றவர்களா இருக்க காரணத்துல தூய்மையற்ற பிறவி தான் கிடைக்கும். அப்ப எப்படி அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய வைக்கப்படுது அப்படிங்கிறார். சரிங்க சார். சொல்றாங்க, இன்னார் ஒளியுடன் கலந்து விட்டார் என்றும் அல்லது அவர் நிர்வாணம் தாமும் சென்று விட்டார். இன்னார் ஒளியுடன் கலந்து விட்டார் என்றும் அவர் நிர்வாணா சென்று விட்டார் என்றும் கூறுகின்றார்கள். எவரையுமே ஒளியுடன் கலக்க முடியாது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஒரே ஒருவர் மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் என்று நினைவு கூறப்படுகின்றார். சத்தியயுகம் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது இது நரகம். இது பாரதத்திற்கு மாத்திரமே உரிய விஷயம். மேலே சொர்க்கம் என்று எதுவும் இல்லை. ஒரு மாலை இருக்குதுன்னா அதுல பாருங்களேன், ஒவ்வொரு முத்தும் தனித்தனியா தான் இருக்கும். அதே போல ஆத்மாக்கள் எல்லாமே தனித்தனியா தான் இருக்கும். மாலையில கோர்க்கப்படுறது மாதிரி தனித்தனியா தான் இருக்கும் அப்படிங்கறது சொல்றாரு பாப்பா. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஜோதியோட ஜோதியா கரைஞ்சு போயிடும் மறைஞ்சு போயிடும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க சொல்ல. இப்ப ஆத்மாக்களுக்குள்ளே பாருங்களேன், என்னுடைய மனம் புத்தி உங்களுடைய மனம் புத்தியோட சேர முடியுமா? ஆத்மாங்கிறதே மனம் புத்தி சம்ஸ்காரம் கொண்டது தானே. அப்புறம் என்னுடைய மனம் புத்தி சம்ஸ்காரம் மற்றவர்களுடைய மனம் புத்தி சம்ஸ்காரத்தோட சேருமா? சேராது இல்லையா? அது போலதான் தனித்தனியா தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க அப்படி சொல்லி வச்சிருக்காங்க, ஜோதியோட ஜோதியா ஐக்கியமாயிடும், நிர்வாணதாமம் போயிடும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. ஜோதியோட ஜோதியாலாம் எதுவுமே ஐக்கியமாக முடியாது. எல்லாமே தனித்தனி ஆத்மாக்கள் தனித்தனியா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். தில்வாலா ஆலயத்தில் சொர்க்கம் மேலே கூரையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆகையாலேயே மக்கள் சொர்க்கம் உண்மையில் மேலே உள்ளது என்று நம்புகின்றார்கள். மக்களால் எப்படி கூரையில் வாழ முடியும்? அவர்கள் முற்றிலும் விவேகமற்றவர்களாக உள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் மிகவும் தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்றீர்கள். இங்கேயே நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள் என்பதும் இங்கேயே நீங்கள் நரகவாசிகள் ஆனீர்கள் என்பதும் இப்பொழுது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்பொழுது
மீண்டும் சொர்க்கவாசிகள் ஆக வேண்டும். இது மனிதர்களில் இருந்து நாராயணனாக மாறுவதை பற்றிய ஞானம் ஆகும். அவர்கள் சத்யநாராயணன் கதையை கூறுகின்றார்கள். அவர்கள் ராமரும் சீதையும் ஆகின்ற கதையை பற்றி கூறுவது இல்லை. அதாவது என்னன்னா, அந்த சொர்க்கத்துல கூரையில சொர்க்கத்தை காமிச்சிருக்காங்க. அதாவது மேலதான் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு மனிதர்களை சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த சொர்க்கம்ன்றது கீழே இல்ல மேலதான் இருக்குது அப்படிங்கறது மாதிரி அங்க தில்வாலா கோயில்ல காமிச்சிருக்காங்க. ஏன்னா கீழே உட்காந்து யாரோ தபஸ்யா செய்யறது மாதிரி மேல சொர்க்கம் இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. அத ஒரு மரத்துக்கு உதாரணமா அப்பா நமக்கு சொல்லுவாரு. பிராமணர்களாகிய நீங்க தான் இங்க தபஸ்யா செய்றீங்க, உங்களோட யோக பலத்தின் மூலமா தான் சொர்க்கம் உருவாகுது, அதைத்தான் அப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா மேல சொர்க்கத்தை கூரையில காமிச்சிருக்கிறதுனால சொர்க்கம் மேலதான் இருக்குன்னு மனிதர்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கமோ நரகமோ அது எல்லாமே இந்த உலகத்துல நாடகத்தின் விஷயம்தான் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே கீழே தான் நடக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறார் சிஸ்டர். சரி வாசி. அப்பா சொல்றாங்க, அது மனிதனிலிருந்து நாராயணன் ஆகுவதை பற்றிய கதையாகும். லட்சுமி நாராயணன் ஆகுவதே அதி உயர்ந்த அந்தஸ்தாகும். ஏனையவர்கள் 2 கலைகள் குறைந்தவர்கள். உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால் நீங்கள் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் ஆவீர்கள். இங்க நல்ல விதத்துல முயற்சி செய்யணும். முயற்சி செய்தீங்கன்னா 16 கலைகள் உடையவர்களா ஆகணும், லட்சுமி நாராயணனா ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சரியா முயற்சி செய்யலன்னா 14 கலையுடையவர்கள் சந்திர வம்சத்துலதான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. லட்சுமி நாராயணன் வம்சம் சூரிய வம்சம், ராம் சீதைகளின் வம்சம் சந்திர வம்சம், அதான் சொல்றாரு அப்பா. அப்பா சத்யநாராயண கதையை, உண்மையான சத்யநாராயண கதையை கூறுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உண்மையான ஞானத்தை கூறி உங்களை நாராயணன் ஆக்குறதுக்காக வந்திருக்கேன். அவங்க சத்யநாராயண கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஏதோ மனிதர்களின் கதை, அந்த சரீர ரீதியான கதையை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அப்பா சொல்றாங்க, பாரத மக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது தங்கள் சொந்த தர்மத்தையே அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். கிறிஸ்தவர்களும் சதோவிலிருந்து தமோபிரதான் ஆகிய போதும் அவர்கள் இன்னமும் கிறிஸ்தவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது தங்களை இந்துக்கள் என்று அழைக்கின்றார்கள். தாம் ஆதியில் தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் என்பதையுமே அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை. இது ஓர் அற்புதமே. கிறிஸ்தவர்கள் சத்வ ரஜோ தமோன்ல இறங்கி வந்தாலுமே எப்பவுமே தங்களை தாங்களே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா தர்மபிதா அவங்களுக்கு இயேசு முன்னாடி இருக்காரு, அதனால நம்மள தங்களை தாங்களே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யாருன்னு தெரியாத காரணத்தினால அப்ப அந்த தேவி தேவதா தர்மத்துல இருந்து வாழ்ந்தவங்க அடுத்து இந்த துவாபர யுகத்துக்கு அப்புறம் வராங்கன்னா கூட தங்களை தாங்களே ஹிந்து தர்மத்தினர், ஆதி சனாதன ஹிந்து தர்மத்தினர் அப்படின்னு தான் சொல்லி வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஹிந்து தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யாருன்னு தெரியாது, அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யாருன்னு தெரியாத காரணத்தினால இப்பதான் சங்கமயத்துலன்னு தெரியுதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தது பரமாத்மா. சொர்க்கத்துல அந்த அரைக்கல்பம் அந்த தர்மம் இருந்தாலும் அரைக்கல்பம் தூய்மையற்றவர்களா மாறும் போது அப்படி சொல்ல முடியாம ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்க சிஸ்டர். இப்போ சொல்றாங்க, யார் இந்து சமயத்தை ஸ்தாபித்தவர் என நீங்கள் கேட்டால் அவர்கள் குழப்பம் அடைகிறார்கள். அவர்கள் தேவர்களை வழிபடுகின்றார்கள். ஆகையால் அவர்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்களே. எவ்வாறாயினும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஓகே வாசிங்க சிஸ்டர். இந்த ஞானம் முழுவதும் உங்கள் புத்தியில் உள்ளது. முதலில் சூரிய வம்சம் இருந்தது என்றும் பின்னர் ஏனைய சமயங்கள் வந்தன என்றும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தொடர்ந்தும் மறுபிறவிகள் எடுக்கின்றீர்கள். உங்களில் சிலர் இதை மிக சரியாக அறிந்துள்ளீர்கள். பாடசாலையிலும் சில மாணவர்களின் புத்தியில் பாடங்கள் மிகவும் நன்றாக புரியும். ஆனால் ஏனையோருக்கு அவ்வாறு இல்லை. இங்கேயும் சித்தி அடையாதவர்கள் சத்திரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இங்க கூட ஞானம் கேட்டும் திருப்தி அடையவர்கள் சத்திரியர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாக்கள் எப்பவுமே அப்படித்தான் இறங்கி வர வேண்டியது இருக்குது, அடுத்தடுத்து சரீரம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ற. ஆத்மா அழிவற்றது, சரீரம் அழியக்கூடியது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு தான் நீங்க 84 பிறவிகளின் சக்கரத்துல வாரீங்க. நீங்க சரீரம் கிடையாது, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முழு கதையும் சொல்லிட்டு இருக்காரப்பா. சத்தியுகத்துல இருந்து நீங்க இப்ப துவாபர கலியுகத்தை தாண்டி எப்படி வந்திருக்கீங்க அப்படின்றத புரிய வைக்கிறார். ஓகே சிஸ்டர்.
அப்பா சொல்றாங்க, ஆகையால் அவர்கள் சந்திர வம்சத்தினர் ஆகுகின்றார்கள். அது 2 கலைகள் குறைவானது. அவர்களால் சம்பூர்ணம் அடைய முடியாது. எல்லையற்ற வரலாறும் புவியியலும் உங்கள் புத்தியில் உள்ளது. மாணவர்கள் எல்லைக்கு உட்பட்ட வரலாற்றையும் புவியியலையும் பாடசாலைகளில் கற்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அசரீரி உலகை பற்றியோ சூட்சும உலகை பற்றியோ தெரியாது. வரலாற்று புவியியல் எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்க முடியும், கலியுகத்து மாணவர்கள். ஆனா சூட்சும உலகத்தை பத்தியோ முக்திதாமத்தை பத்தியோ எந்த விஷயமும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் தந்தை வந்துதான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அசரீரி உலகை பற்றியோ சூட்சும உலகை பற்றியோ தெரியாது. ஆமா. சாதுக்கள் புனிதர்கள் போன்றவர்களது புத்தியிலும் இவை இல்லை. ஆத்மாக்களாகிய நாங்கள் அசரீரி உலக வாசிகள் என்பதை உங்கள் புத்தி புரிந்து கொள்கிறது. இது பௌதீக உலகம். முழு ஞானமும் உங்கள் புத்தியில் உள்ளது. இவர்கள் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுகின்ற சேனை ஆவார்கள். இந்த சேனை தந்தையும் சக்கரத்தையும் நினைவு செய்கின்றார்கள். உங்கள் புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. ஆனால் உங்களிடம் ஆயுதங்கள் போன்ற எதுவும் இல்லை. சொல்றீங்களா பிரதர்? நீங்க எல்லாம் சுயதரிசன சக்கரதாரிகள், சுயதரிசன சக்கரதாரி சேனைகள் அப்படின்னு சொல்றாரு. உங்க புத்தியின் மூலமா சுயதரிசன சக்கரத்தை சுத்தக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சக்கரத்தின் மூலமா தான் அந்த புது உலகம் ஸ்தாபனிக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க தந்தை மற்றும் உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரத்தை இப்படி நினைவு செய்யறதுனாலதான் உங்களுக்கு பேர் சுயதரிசன சக்கரதாரி அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் உங்களை பற்றிய ஞானோதயத்தை பெற்றுள்ளீர்கள். தந்தை உங்களுக்கு படைப்பவரும் படைப்பின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானத்தையும் கொடுக்கின்றார். தந்தையின் வழிகாட்டல்கள் இப்பொழுது படைப்பவரை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் எந்த அளவிற்கு சுயதர்சன சக்கரதாரிகள் ஆகி பிறரும் அவ்வாறு ஆகுவதற்கு தூண்டி அதிக அளவு சேவை செய்கின்றீர்களோ அதற்கேற்ப நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். ஒரு பொதுவான விஷயமாகும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்வீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்றாரு. முயற்சி செய்யலன்னா அந்த அளவுக்கு குறைவான தாச பதவி தான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். ஓகே சிஸ்டர். சொல்றாங்க, கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் புகுத்தப்பட்டு இருப்பதால் நீங்கள் தந்தையை மறந்தீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை தந்தை என்று அழைக்க முடியாது. நீங்கள் தந்தையிடம் இருந்தே ஆசையை பெறுகின்றீர்கள். தந்தை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் வரும்போதே எங்கள் மௌனதாமத்திற்கு எங்களால் திரும்பி செல்ல முடியும். முக்தியை அடைவதற்கு மக்கள் அதிக அளவு பிரயத்தனம் செய்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு மிக லகுவாக விளங்கப்படுத்துகிறீர்கள். அவர்களிடம் கூறுங்கள், பரமாத்மாவே தூய்மையாக்குபவர். அவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கங்கையில் நீராட செல்கிறீர்கள்? அவர்கள் சென்று கங்கை கரையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே மரணிக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். வங்காளத்தில் ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது அங்குள்ளவர்கள் அவரை கங்கைக்கு எடுத்து சென்று ஹரி என்ற நாமத்தை உச்சரிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த ஆத்மாவிற்கு முக்தி கிடைக்கிறது என அவர்கள் நம்புகிறார்கள். அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு நீங்கிய போதிலும் அவர் தூய்மை ஆகவில்லை. தந்தையால் மாத்திரமே ஆத்மாக்களை தூய்மையாக்க முடியும். ஆகையாலேயே மக்கள் அவரை மாத்திரமே அழைக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தை இந்த பழைய உலகை புதியதாக ஆக்குகின்றார். அவர் புதிய உலகை படைப்பது இல்லை. அச்சா, ஓம் சாந்தி. என்ன சொல்றாரு அப்படின்னா, பதித்த பாவனன் நான் மட்டுமே அப்படின்னு சொல்ல, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவன் அப்படின்னு பரமாத்மாவை தான் சொல்ல முடியும். இந்த கங்கை நீரை சொல்ல முடியாது. கங்கையில மூழ்கி எந்திரிக்கிறதுனால நீங்க தூய்மை ஆகிறது கிடையாது. சரீரம் வேணா தூய்மையாகுமே தவிர ஆத்மா ஒருபோதும் தூய்மையாகாது. ஆத்மா பரமாத்மா தந்தையை நினைவு செய்யறதன் மூலமா தான் தூய்மையாக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. வங்காளத்துல கூட ஒரு காரியம் செய்வாங்களாம். யாராவது சரீரம் விட போறாங்க அப்படின்னா அவங்கள அந்த நதிக்கரைக்கு கூட்டிட்டு போய் ஹரி ஓம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த சொன்னா அவங்களுக்கு சீக்கிரம் அந்த முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி காரியம்லாம் செய்வாங்களாம். அதனால அந்த மாதிரி காரியம் செய்யறதுனால எல்லாம் யாரும்
தூய்மையாக முடியாது, முக்தி தாம்பத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. நினைவு செய்யுங்க, தூய்மையாக உங்களுடைய 84 பிறவிகளின் சக்கரத்தை சுத்துங்க, அதன் மூலமா தான் தூய்மையாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். தாரணைக்கான சாராம்சம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தையின் தெய்வீக குணங்களினால் உங்களை நிரப்பிக் கொள்ளுங்கள். பரீட்சைக்கு முன்னரே உங்களை முற்றிலும் தூய்மையானவர் ஆக்குவதற்கான முயற்சியை செய்யுங்கள். உங்கள் சொந்த புகழை பாடாதீர்கள். தெய்வீக குணங்களை நிறைய தாரணை செய்துக்கோங்க. இப்பவே பரீட்சை வரப்போகுது, பரீட்சைக்கு நல்ல விதத்துல இப்பயே தயாராகுங்க. அதற்கு பரீட்சை வர்றதுக்கு முன்னாடியே தூய்மையாகுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய புகழை நீங்களே பாடிட்டு இருக்காதீங்க, நாங்க சம்பூர்ணமாயிட்டோம், எவரடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சரி. செகண்ட் பாயிண்ட், சுயதர்சன சக்கரதாரிகளாகி பிறரும் அவ்வாறு ஆகுவதற்கு அவர்களுக்கு உதவுங்கள். தந்தையையும் சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கூறுகின்ற எல்லையற்ற விஷயங்களை கேட்டு உங்கள் புத்தியை எல்லையற்றதாக ஆக்குங்கள். அதனை எல்லைக்கு உட்பட்டதாக வைத்து இருக்காதீர்கள். எப்பவும் எல்லையற்ற விஷயங்கள் இருங்க, எல்லைக்குட்பட்ட விஷயங்களுக்குள்ள போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்பவும் சுயதர்சன சக்கரதாரியா நீங்களும் இருக்கணும், மற்றவர்களையும் சுயதர்சன சக்கரதாரியா ஆகிறதுக்கு உதவி செய்யணும், சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களின் ஆதி ஸ்திதியால் பாதகமான சூழ்நிலையை வெற்றி கொண்டு ஒரு சங்கமயுக வெற்றி ரத்தினம் ஆகுவீர்களாக. என்ன சொல்றாரு அப்படின்னா, சுயஸ்திதியின் மூலமா பரஸ்திதியின் மீது வெற்றி அடையக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதிங்கிறது சுயஸ்திதி, அதாவது ஆத்மஸ்திதி. இங்க ஆதினோடனே தேவதா ரூபத்தை நினைக்க கூடாது, ஏன்னா இலங்கை முறையில வாசிக்கிறோம். அதனால ஆதின்றது இங்க சுயஸ்திதி, நம்மளுடைய ஆத்மாவின் ரூபம், ஆத்மாவின் குணங்களை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். சரிங்க சிஸ்டர். பாதகமான சூழ்நிலைகளை வெற்றி கொள்வதற்கான வழிமுறை உங்களின் ஆதி ஸ்திதியை ஏற்றுக்கொள்வது ஆகும். அந்த சரீரமும் உங்களுடையது அல்ல, அது நீங்கள் இல்லை. உங்களின் ஆதி ஸ்திதியும் உங்களின் ஆதி தர்மமும் நீங்கள் சந்தோஷத்தை பெற செய்கின்றன. சடப்பொருள்களின் தர்மம் எதுவும், அதாவது எந்த ஒரு புற தர்மமும் அல்லது சரீரங்களின் விழிப்புணர்வும் ஏதாவது ஒரு வகையான துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க செய்கின்றன. சதோ தமது ஆதி ஸ்திதியை பேணுபவர்கள் சதா தனது ஆதி ஸ்திதியை பேணுபவர்கள் சதா சந்தோஷத்தை அனுபவம் செய்வார்கள். துன்பத்தின் எந்த ஒரு அலையும் அவர்களிடம் வர முடியாது. அவர்கள் சங்கமயுக வெற்றி ரத்தினங்கள் ஆகிறார்கள். பாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது பரஸ்திதி, பிரச்சனைகளைத்தான் அப்பா பாதகமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அந்த பரஸ்திதியை வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய சுயஸ்திதியில இருக்கணும். எப்பவும் உங்களுடைய சுயஸ்திதி சுய தர்மத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுயத்தின் தர்மம் ஆத்மாவின் தர்மம், ஆத்மாவின் தர்மம்னு சொல்லப்பட்ட அந்த குணங்கள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த தேகமும் கிடையாது, தேக தர்மம் உங்களுடைய இதுவும் கிடையாது, இந்த உலகம் உங்களுடைய உலகமும் கிடையாது. இதெல்லாம் நல்ல விதத்துல புரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் பாதகமான சூழ்நிலைகள் வருது அப்படின்னாலே இந்த தேக ரீதியா தான் வரும். அப்ப இந்த தேக ரீதியான விஷயங்கள்லாம் மொத்தமா ஒதுக்குங்க. எப்பவுமே உங்களுடைய அந்த சுயஸ்திதி, அந்த சுய தர்மத்திலேயே நிலைச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, சுகமுடையவரா இருப்பீங்க. இந்த தேக ரீதியான விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா இந்த பாதகமான சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும், துக்கமுடையவர்களா ஆவீங்க. நீங்க வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா எப்பவும் உங்களுடைய சுயஸ்திதியில இருங்க, சுய தர்மத்துல இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சந்தோஷமா இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்களை தான் சங்கம யுகத்தின் வெற்றியாளர்கள், வெற்றி ரத்தினம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஸ்லோகன் சொல்றாங்க, மாற்றத்தின் சக்தியால் வீணான எண்ணங்களின் பலமான ஓட்டத்தை முடித்து விடுங்கள். மாற்றிக்கொள்ளும் சக்தியின் மூலம் உங்களுடைய வீணான எண்ணங்களின் பலமான ஓட்டத்தை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. வீணான எண்ணங்கள் ஓடுது அப்படின்னாலே நேற்று அவ்வியத்தவாணியில சொன்னது போலதான். வீணான எண்ணங்கள் எப்ப வரும்? கொஸ்டின் மார்க்கு, ஆச்சரியக்குறி வைக்கும் போது வரும். கொஸ்டின் மார்க்னா ஏன் 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 வருதா அப்படின்றது, ஏன் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக இப்படி நடந்துச்சு, இப்படிலாம் போறது கேள்விக்குறி வச்சுக்கிட்டே போறது. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி நடக்குமா,
இப்படி இல்லாம நடக்கும் இங்க அப்படின்றது மாதிரிலாம் வைக்கிறதெல்லாம் ஆச்சரியக்குறி. இந்த மாதிரி வீண் சங்கல்பத்துக்குள்ள போகாதீங்க. உடனே ஃபுல் ஸ்டாப் வைங்க, முற்றுப்புள்ளி வைங்க. டிராமால இருந்துச்சு நடந்துச்சு, நத்திங் நியூ, எதுவுமே புதுசு கிடையாது. எது நடந்தாலும் இங்க நன்மைக்கு தான் நடக்கும் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இதுதான் மாற்றிக்கொள்ளும் சக்தி, சேஞ்ச் பண்ணக்கூடிய சக்தி. இந்த மாற்றிக்கொள்ளும் சக்தியின் மூலமா அந்த வீணான சங்கல்பத்தின் பலமான ஓட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே சிஸ்டர், அதைத்தான் நேத்து யாரோ கடைசியில பாபான்னு சொல்லி கத்தியிருப்பாங்க. பாபா எல்லாரும் அமருங்க, இதுவும் நத்திங் நியூ தான். டிராமால போன கல்பத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான், இப்பவும் திரும்பி நடக்குது, அமருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த விஷயத்த இங்க சொல்றாரு. ஏன்னா அவங்க கத்துறாங்களேன்ட்டு யாரு கத்துறா ஏது கத்துறா நம்ம திரும்பி பார்ப்போம். அப்புறம் சலசலப்பு வரும், பிரச்சனைகள் ஆகும். ஏன் இப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்க 4 பேர் கேட்க போயிடுவாங்க. அதனால எல்லாம் எதுவுமே புதுசு இல்ல, நத்திங் நியூ அப்படின்னு சொல்லி ஃபுல் ஸ்டாப் சொல்ல வச்சு அப்ப உட்கார வச்சார். அதுக்கு தான் காரணம் அதான், வீண் சங்கல்பத்துக்குள்ள யாரும் போகாதீங்க அப்படின்னு. ஓகே சிஸ்டர் வாசினி. அப்பா அவ்யக்த சமிக்கை கொடுக்குறாங்க. ஓம் சாந்தி. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் சதா வெற்றியாளராக இருங்கள். மக்கள் சொல்கிறார்கள், எங்கே நோக்கினாலும் நான் உன்னையே காண்கிறேன். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் எதை செய்தாலும் எங்கே போனாலும் தந்தை எப்போதும் எங்களுடனேயே இருக்கிறார். அதாவது நீங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள். உங்களின் கடமை உங்களுக்கு இருப்பதை போல் அந்த கடமையை செய்ய தூண்டுபவரும் சதா உங்களுடன் இருக்கிறார். அது கரண் கரவஹார், உங்களை செய்வதற்கு தூண்டுபவர் இருவரும் ஒன்றிணைந்து இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் சொல்றாங்க எங்க நோக்கினாலும் நீயே நீயாக இருக்கிறாய் அப்படின்னு. அப்படின்னா எங்க பார்த்தாலும் நீ இருக்கிறாய் அப்படின்னு சர்வ வியாபி பரமாத்மா அப்படி நிந்தனை செய்துட்டாங்க. அது அவங்க மகிமை நினைச்சு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள், மனிதர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரம்மகுமார் குமாரிகள் ஞானம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நான் என்ன காரியம் செய்தாலும் பாபா என் கூடவே இருக்கார், என் கூடவே இருக்கார் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. பாபா ஒருத்தர் தான், ஆனா அவர் எங்க போனாலும் எங்க கூடவே எங்களுக்கு பாதுகாப்பா எங்களுடைய துணைவனா எங்க கூடவே இருக்காரு, எங்க நினைவின் தொடர்புலே இருக்கார் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? சர்வ வியாபின்னு சொல்றதுக்கும் நாங்க பாபாவின் நினைவுலே தொடர்ந்து இருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்படிங்கறத சொல்லியிருந்தார். உங்களுக்கு கடமை இருக்குது இங்க காரியம் செய்யறதுக்கு. இந்த கடமை செய்யறதுக்காகவும் அந்த செய்பவராகவும் தந்தை இருக்காரு. அந்த காரியம் செய்யறதுக்கு தூண்டுதல் கொடுக்கணும் இல்லையா? அந்த செய்விப்பவராகவும் தந்தையே இருக்கார் அப்படின்னு சொல்றார். அதான் கரன்ஹார் மற்றும் கராவனஹார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இணைந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் குமாரியா இருக்கேன் அப்படின்னா நான் உடலையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கேன், என்னுடைய மனதையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கேன், என்னுடைய பணம் பொருட்கள் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த உடல் மூலமா காரியங்கள் செய்துகிட்டு இருக்கேன்னா இந்த உடலை நான் நினைக்க கூடாது. இந்த உடலை தந்தைக்காக அர்ப்பணம் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த உடல் தந்தையின் உடல் அப்படிதான் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் ஆத்மா கருவியா இருக்கேன், தந்தை ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு, ஸ்ரீமத் படி இந்த உடலை நடத்தக்கூடியவனா இருக்கேன் அப்படிங்கறதுதான் கரான்ஹார் மற்றும் கராவனஹார். இந்த உலகத்துல கடமைகள் இருந்தாலும் இந்த உடல் ரீதியான காரியம் செய்யறதுக்கு அப்பா கொடுத்த ஸ்ரீமத் படி நடக்கிறதுனாலதான் செய்பவராகவும் தந்தை இருக்காரு, செய்விப்பவராகவும் அந்த காரியம் செய்வதற்கு தூண்டுதல் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கேன் அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காரு. அதான் கரான்ஹார் கராவனஹார் அப்படின்னு சொல்லியிருக்கு. செய்பவர் மற்றும் செய்விப்பவர், ஆத்மா நான் வெறும் கருவியா இருக்கேன் அப்படிங்கிற உணர்வுல இருங்க, அதுதான் இணைந்த ரூபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி. தேங்க்யூ பாப்பா.